குரு உனக்கு என்ன வேணும்? நம்மள கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டாரு. நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்காரோ. குரு அது என்ன ஆச்சுன்னா உனக்கு நான் என்னடா வர கொடுத்தேன்? அது நான் யார்கிட்ட போயிட்டு ஒரு மொக்க ஜோக்கு கேள்வி கேட்டா அதுக்கு அவங்க கரெக்டா பதில் சொல்லனா என்னோட சிரிப்பாலேயே அவங்க கதையை முடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுத்தீங்க. அப்பேற்பட்ட வரம் கொடுத்தா ஒரு பொடி பையன்கிட்ட நீ தோத்துட்டு இப்ப என்னடா என் முன்னாடி வந்து நிக்கிற? குரு நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரணமான பையன்லாம் கிடையாது. அவன் பேர் ஏதோ பூந்தி தர்மனா. என்னடா சொல்ற? பூந்தி தர்மனா? டேய் ஒரு நிமிஷம் என் கூட வா. இது இப்ப மேல ஏறி என்னத்த தேர்றாரு இவரு? கிடைச்சிருச்சு. அந்த போட்டோ எங்க இருக்கு? குரு என்ன குரு தேடிட்டு இருக்கீங்க? ஏய் ஒரு நிமிஷம் இருடா. எங்க அந்த போட்டோ எங்க? அதோ கிடைச்சிருச்சு. டேய் இந்த போட்டோ கொஞ்சம் பாருடா. என்ன போட்டோ பார்க்க சொல்றாரு? இங்க பாரு. இந்த போட்டோல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கல, இதான் நீ. தீய சக்தி வம்சம். நானா அது? உன் பக்கத்துல ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் உன் கதையை முடிச்ச பூந்தி தர்மன். தூய சக்தி வம்சம். இந்தா இதுல இருக்கிற எல்லா போட்டோஸையும் பாரு. தீய சக்தி வம்சமும் தூய சக்தி வம்சமும் ஒன்னா இருந்தா எடுத்த போட்டோ. இப்படி நம்ம ஒன்னா இருந்துட்டு அப்புறம் ஏன் தனித்தனியா பிரிஞ்சுட்டோம்? தூய சக்தியில இருந்த பூந்தி தர்மனுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த இடத்துல தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் மொக்க ஜோக்கு யார் பயங்கரமா சொல்றாங்கன்னு ஒரு போட்டி வந்தது. அந்த போட்டி பிரச்சனையா மாறி 2 வம்சத்துக்குள்ளேயே சண்டை வந்தது. அந்த சண்டையில மொத்த வம்சமும் அழிஞ்சிருச்சு. அதுல 3 பேர் தான் தப்பிச்சாங்க. ஒண்ணுனா இன்னொன்னு நீ. அப்ப அந்த 3வது யாரு? அந்த பூந்தி தர்மன். அவனா? 50 வருஷத்துக்கு முன்னாடி மொக்க ஜோக்கு யார் கெத்தா சொல்றேன்னு பிரச்சனை ஆரம்பிச்சானுங்க. இப்ப யாரு பெருசுன்னு காட்டுவோமா? டேய் தூய சக்தி நான் வந்துட்டேன்டா. எங்களோட 75 வருஷமா இருந்த தீய சக்தி வம்சத்தை நீ வந்த 2 வருஷத்துல அழிச்சிருவா நாங்க விட்டுருவோமா? இப்போ இந்த இடத்துல உனக்கும் எனக்கும் மொக்க ஜோக்கு பேட்டில் நடக்க போகுது. ரூல்ஸ் என்னன்னா, நான் கேக்குற மொக்க ஜோக்குக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டீனா என்னோட கதை. அதுவே நீ கேக்குற மொக்க ஜோக்குக்கு நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேனா உன்னோட கதை. என்ன தூய சக்தி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்டா. முதல் கேள்வி, உனக்கு இப்போ வயசாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. ஒரு சின்ன பையன் உன்கிட்ட ஏதோ வந்து பேசுறான். உனக்கு வயசானதுனால உன்னோட காது அது அந்த பையனுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அந்த பையன் தாத்தா கேக்குதான்னு கேக்குறான். அப்போ நீ என்ன பண்ணுவ? 1 மினிட் பின்னாடி திரும்பி என்ன பண்ணுறான் இவன்? தம்பி கேக்குதான்னு கேட்டலப்பா. இந்த தம்பி ஹனி கேக்கு. எப்படி என்னோட மொக்க ஜோக்கு? டேய் இப்போ உன்னோடா நீ கேள்வி கேள்றா. கேள்வி தானே இப்ப பாருடா. நீ என்ன பணம் மரத்துல காய்க்குதுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? இதுக்கு மொக்க ஜோக்கா என்ன சொல்றது? நீ எவ்வளவு வச்சாலும் அதுக்கு மொக்கையா ஒரு ஜோக்கு சொல்லவே முடியாது. திடீர்னு என்ன பண்றான்? எனக்கு பணம் மரத்துல காய்க்கல பாருடா, எனக்கு மணி பேட்ல காய்க்குதுன்னு நான் சொல்லுவேன். எப்படா இந்த தீய சக்தியோட மணி பிளான்ட் ஜோக்கு? டேய் தீய சக்தி, இப்ப நான் கேட்க போற மொக்க ஜோக்கு முடிச்சா நீ பதில் சொல்ற பாப்போம். உங்க அம்மா உன்னை போயிட்டு அரிசி மாவு வாங்கிட்டு வர சொன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த கேள்விக்கு எப்படி மொக்க ஜோக்கு சொல்றது? இந்த கேள்விக்கு எப்படி மொக்க ஜோக்கு சொல்றது? டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3 உன்னால சொல்லவே முடியாது. டிக் டிக் 4 டிக் டிக் 5 டைம் முடிஞ்சு போச்சு. கேள்விக்கு பதில் சொல்லுவான்னு பார்த்தா எங்க போறான் இவன்? எதுக்கு போய் இவன் கீழே அரிசி கொட்டி நிக்கிறான்? டேய் எதுக்குடா இப்ப தரையில அரிசி கொட்டி வச்சுக்கிற? அரிசி மாவுக்கு இங்கிலீஷ்ல ரைஸ் ஃப்ளார். தா ரைஸ் ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார். எனக்கு 2 பாயிண்ட்ஸ். எப்படி என்னோட மொக்க ஜோக்கு? என்னடா இது இங்கிலீஷ்ல எல்லாம் மொக்க ஜோக்கு போடுறான் இவன்? டேய் தூய சக்தி, கடைசி கேள்வி நான் கேக்குறேன்டா. ஒரு டீ கடையில போயிட்டு உனக்கு குடிக்கிறதுக்கு ஹார்லிக்ஸ் வேணும்ன்றத மொக்க ஜோக்ல எப்படிடா கேப்ப? இப்படிதான் நாதுராது. அது 6 வாட்டி லிக்ஸ் ஹார்லிக்ஸ். மொக்க ஜோக்கு பண்ணி தோத்துட்டியா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? குரு வாங்க. குரு வந்துட்டீங்களா? நீ மொக்க ஜோக்கு சொல்றத வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். முடிஞ்சா என் கூட கார்டு விளையாடி ஜெயிச்சு காட்டுறா பாக்கலாம். நீ காலிடா. உன்னை நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னடா பண்ணுவ? ஏய் என்னோட குரு என்னடா நீ மரியாதை இல்லாம டேய்னு சொல்ற? அதுவும் லேடிஸ் வாய்ஸ்ல. இல்ல அது நான் சொல்லல. அவன் சொல்லலடா, சொன்னது நான்டா. என்ன ஞாபகம் இருக்குதாடா தீய சக்தி? நீயா? யாரு குரு அது? தூய சக்திகளோட மகாராணி. 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவ. அவங்க இனத்துக்கு ஒண்ணுனே ஆவியா வந்துருக்கு. ஆவியா? போயா குரு, நீ என்ன சொல்ற? நீ ஏன் ஆவி கூட சேர்ந்து விளையாடுங்க? நான் போறேன். டேய் யாரு ஜெயிக்கிறான்னு பாத்துடலாமா? என்கிட்டயே சவாலா?
பாத்துரலாம். இதுக்கப்புறம் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. இந்த கார்டு கேமோட ரூல்ஸ் சொல்றேன், நல்லா காதை குத்தி கேட்டுக்கோ. நான் முதல்ல ஒரு கார்டை போடுவேன், எனக்கு உள்ளே உனக்கு வெளியே, எனக்கு உள்ளே உனக்கு வெளியே. இப்படி போடும் போது நான் முதல்ல ஒரு கார்டு கே எடுத்து தனியா வச்சல, அந்த மாதிரி கே யாருக்கு இதுல விழுதோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. தோக்குறவங்கள ஜெயிச்சவங்க செம்ம அடி அடிக்கலாம். ரவுண்ட் 1 8 தான் வரணும்னா உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே எல்லாமும் முருமா காடை தான் பார்த்துனுக்குறானுங்க. இதான் கரெக்டான சான்ஸ். ஓம் சக்தி பராசக்தி தீய சக்தி உள்ளே. நான் ஜெயிச்சிட்டியா? ஐயோ நம்ம ராணி தோத்துட்டாங்களே. தோத்தவங்க ஜெயிச்சவங்க கிட்ட உன்னை பார்த்தா பாவமாகுது. இந்த வாட்டி காடு வேணா நீ போன. ஒரு காடை கூட உனக்கு பிடிக்கிறது தெரியல, இதுல நீ சப்பிள் பண்ணி இதுல காடை போட்டு நீ அதுல ஜெயிச்சு கீஞ்சதுப்பா. நல்லா தான் ஷஃபிள் பண்ற. ஏதோ வரணும். உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே. நம்ம ஜெயிச்சிட்டோம் நானே. இவ்வளவு சீக்கிரத்துல உங்களை ஜெயிக்க விட்டுருவானா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் உங்க பக்கம் இல்ல என் பக்கம் விழுந்துக்குது? நீங்க மாத்தி சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. அது எப்படி இந்த பக்கத்துல நீங்க விழுந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி படிக்கோ, இப்ப வாங்க பிடித்து பாய்க்கோ. நான் மகாராணியே மூக்கு போச்சா? உனக்காக வேணா இன்னொரு ஃபைனல் ரவுண்ட் ஆடுவோம். அதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டீனா என்ன நீ போட்டு மொத்திக்கலாம். ஆடுறேன் வாடா. 6 தான் வரணும். உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. கடைசி 2 கார்டு தான் மிச்சம் இருக்கு. உள்ளே வெளியே. 6 அவங்கத்துல விந்துச்சு. மந்திரத்துல போட்ட வேண்டியதான். என்ன பண்றான் இவன்? ஓம் சக்தி பராசக்தி தீய சக்தி. என்ன மந்திரமா? ஏண்டா அப்ப இத்தனை வாட்டியும் பவர் யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க. ஒரு பேச்சுக்கு மொத்தலாம் சொன்னா அதுக்கு நீ இப்படியா மொத்துவீங்க ராணி? இந்த கார்டு ஆடலாம் நீ வச்சுக்கோ. ஒரு கார்டு கூட பிடிக்க தெரியல, நீலா என்கிட்ட சவால் விடுறியாடா? அப்படியே உனக்கு போட்டனா? வேணா தூய சக்தி என்ன மன்னிச்சிருங்க. நண்பர்களே, உங்களுக்கு லூப் சீசன் 3 வேணுமா? கமெண்ட்ல எஸ் ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கே வந்துரும். பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா பல ட்விஸ்ட்களோட வரப்போகுது. மிஸ் பண்றாதீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே, பாய்.